நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒலிம்பிக் கேம் வந்து பாரிஸ் கண்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு. இதில் சுவாரஸ்யமான பல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. எந்த கண்ட்ரி அதிகமாக பதக்கம் வாங்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் இதில் கசப்பான விஷயமும் நடந்துச்சு. என்னன்னா 66 kgக்கான விமென்ஸ் பாக்ஸிங் கேமில் ஏஞ்சினா கரின்ற ஒரு பெண்ணும் இமானி கலிஃப்ன்ற ஒரு பெண்ணும் மோதுறாங்க. இவங்க மோதின 46 செகண்ட்ஸில் கேமே முடிஞ்சு போச்சு. இதுதான் உலகம் முழுக்க ரொம்பவே பேசப்பட்டுச்சு. அப்படி என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா வெறும் 46 செகண்ட்ஸ் மட்டும் நடந்த இந்த பாக்ஸிங் கேமில் இமானி கலிஃப் ஜெயிச்சிருக்காங்க. இமானி கலிஃப் விட்ட ஒரு பஞ்சில் நிலகுழிஞ்சு போயிட்டாங்க ஏஞ்சினா கர்னி. இந்த சமயத்தில் தான் இந்த போட்டியில் நான் விளையாட போகிறதே இல்லை, இந்த மாதிரி பஞ்சை நான் என் வாழ்நாளில் வாங்கினதே கிடையாது, நான் என் அப்பாவுக்காக கோல்டு மெடல் வாங்கணும்னு நினச்சேன், பட் என் கனவு நடக்கலை, ஸோ இந்த டைமில் நான் என் ஃபேமிலியில் நினைக்கிறேன், அதனால தான் இந்த போட்டியில் நான் இப்போ விளையாட போகிறதில்லன்னு சொல்ல நடுவர் இமானி கலிஃப் தான் வெற்றின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுல என்ன சர்ச்சையாச்சுன்னா இமானி கலிஃப் ஒரு ஆண், அவங்களும் எப்படி ஒரு பெண்ணு மோத விடலாம், அதனால தான் இட்டாலி கண்ட்ரி சேர்ந்த ஏல்னியா கர்னியால இந்த போட்டியில விளையாட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை கிளப்பி அது சோசியல் மீடியா முழுக்க பரவிட்டு இருக்கு. இவங்க வெற்றியை பொறுக்க முடியாத வண்ணம் பிடிச்ச நிறைய பேர் ஐ ஸ்டாண்ட் வித் ஏல்னியா கர்னின்னு ஹேஷ்டாக் வரை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஏல்னியா கர்னியே ஷாக் ஆயிட்டாங்க. இந்த கருத்துக்கு நான் ரொம்பவே மனம் வருந்துறேன், இமானி கலிஃபை மீண்டும் சந்திச்சா அவங்கள்ட்ட கை கொடுத்து ஆற தழுவ கட்டி பிடிப்பேன்னு சொல்லி ஆதரவும் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க வெற்றி பிடிக்காத சில வன்மங்கள் இதை தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இமானி கலிஃப் யாருன்றதை நம்ம பாத்துறோம். இவங்க அல்ஜீரியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு பெண் குத்துச்சண்டை வீரர். லாஸ்ட் இயர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல பாலின சோதனை பண்ணப்ப செலக்ட் ஆகாதனால இமானி கலிஃபை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாலினத்தை அறியும் பாலின தேர்வில் ஆணுக்குரிய டிஎன்ஏ இமானி கலிஃப்ல இருந்தா சொல்லி அப்போ வந்து அவங்களுக்கு தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ரூல்ஸ் படி இமானி கலிஃப் வந்து போட்டியில் விளையாட அனுமதிச்சாங்க. இதுதான் பலரையும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க முடியாத ஒருத்தரால எப்படி ஒலிம்பிக் கேம்ல மட்டும் விளையாட முடியும்னு கேள்வி கேட்டு வந்தாங்க. இதுக்கு ஒலிம்பிக் கமிட்டி மகளிர் பிரிவில் போட்டியிட எல்லாருமே அதுக்கான தகுதி பெற்றவங்க தான், இதுல எந்த முறைகேடும் இல்லை, இமானி கலிஃப் பாஸ்போர்ட்ல கூட அவங்க பெண்ணுன்னு தான் இருக்கு, அவங்க பெண்ணுன்றதுனால தான் இந்த போட்டியிலே விளையாட அனுமதிச்சோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுல என்னோட கொஸ்டின் என்னன்னா, வெறும் டெஸ்டோஸ்டெரோன் டெஸ்ட்டை மட்டும் வச்சு பாலினத்தை கண்டுபிடிச்சிட முடியாது. இந்த டெஸ்டோஸ்டெரோன் டெஸ்ட்டே பல இடத்துல விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த டெஸ்டோஸ்டெரோன் பாலின சோதனையில தகுதி பெறாத ஒருத்தரை பாலின ரீதியா அடையாளப்படுத்துவது சரி கிடையாது. இமானி கலிஃப் பிறப்பால் பெண் தான், பாலின தகுதியில தேர்ச்சி பெறாத ஒரே காரணத்தினால மட்டும் அவங்கள ஆணுன்னு சொல்லி அடையாளப்படுத்துறது சரியானது கிடையாது. இதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளான இமானி கலிஃப் இந்த ஒட்டுமொத்த சர்ச்சைக்கும் நான் கோல்டு மெடல் வாங்கி பதிலளிப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கோல்டு மெடல் ஜெயிச்சு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெண்ணாக தான் பிறந்தேன், பெண்ணாகவே வாழ்ந்தேன், பெண்ணாகவே ஒலிம்பிக்கில் தங்க வென்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் ஒலிம்பிக்கில் தங்க வாங்கிட்டேன் அப்படின்னு சர்ச்சைகளுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இமான் கலிஃபை பாலின ரீதியா சமூக வலைத்தளங்கள்ல அவதூறு பரப்பியவர்களை சட்ட ரீதியா தண்டிக்க வலியுறுத்தி பிரான்ஸ்ல புகார் அளிச்சிருக்காங்க. இமான் மீது இனவெறியோட பாலின ரீதியா அவதூறுகளை பரப்பனங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கான தண்டனை பெற்றுத் தருவதே தங்கள் நோக்கம்னு அவருடைய வழக்கறிஞர் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க.